இந்த வீடியோவில் நம்ம சாமியான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். நான் சொன்னதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என் கூட வாங்கலாம். இங்கே பாருங்கள், ஆல் லேடிஸ் அவங்களோட முடியை பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் வருதுல்ல. எல்லோரும் அப்படியே திரும்புங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்காக முடி வச்சுருக்காங்கன்னு. நம்ம ஊரில் எல்லாருக்குமே இந்த டைம் முடியெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்குது, சொட்டையாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் இவங்க பாருங்கள் எவ்வளோ முடி வச்சுருக்காங்க. ஹாய் ஜி. ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? சரி, எப்படி உங்களுக்குலாம் மட்டும் இவ்வளோ ஹேர் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ப்ரோ, இது ஒரு சீக்ரெட். இது வந்து ஆதிவாசி ஆதிஸ்வர் ஹேர் ஆயில் ஒன்று இருக்கு. அதுதான் எங்க சீக்ரெட். அது போட்டாதான் இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் முடி வளருது. இப்போ நான் போட்டாலும் எனக்கும் இதே மாதிரி வளருமா? இந்த எல்லாருக்கும் சின்ன குழந்தைல இருந்து பெரியவருக்கும் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து எந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இல்ல. அது எங்க கிடைக்குது ஏதாவது பார்த்து சொல்லுங்க. நீங்க வாங்க, கூப்பிடுறேன். நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. செய்யறதெல்லாம் பார்க்கலாமா? எந்த மாதிரி தயாரிக்கிறோம், எப்படி இருக்கு ஆயில், இதெல்லாம் காமிக்கிறோம். வாங்க. சரி வாங்க, ரொம்ப தேவையான விஷயம் அது. இதுதான் எங்க கடை. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்கே எல்லாம் பேக்கிங் பண்ணிவிடுவோம். பாட்டில் இதுதான். இந்த மாதிரி தான் ஆயில் வரும். ஆதிவாசி ஆதிஸ்வர். ஓ, அப்ப இந்த அக்கா மாதிரிலாம் முடி வளருமா? நல்லா வளருங்க முடி. அப்படியா அண்ணா? நீங்க தான் இது பண்றதா மேக்கிங்கா? ஆமாங்க. எப்படி பண்ணுவீங்க? ஏதோ சீக்ரெட். நாங்கள் என்ன சீக்ரெட் அது? இதில் செலவு சீக்ரெட் வந்து சொல்ல முடியாதுங்க. செலவு தான் சொல்ல முடியும். ஏன்னா 108 வேரிங்க பொறுத்து தான் காய்ச்சி எடுக்கிறோம். இது வந்து சீக்ரெட்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து இருக்கிறது காட்டி கொடுக்கும். பச்சை மரம் தான் காட்டி கொடுக்குறோம். ஆனால் காஞ்சது எல்லாமே சீக்ரெட்டாக இருக்கும். ஒரு 20-30 பேர் சொல்கிறேன். சரிங்களா? காட்டு நெல்லிக்காய் போடுறோம், சின்ன வெங்காயம் போடுறோம், சோத்து கத்தாழை போடுறோம். சரிங்களா? அப்புறம் செம்பருத்தி 5 வகையான செம்பருத்தி பூ போடுறோம், பிரமி போடுறோம், சந்தனக்கட்டை போடுறோம். ஓ, சந்தன கட்டெல்லாம் இருக்கு அதுல. அது முடி வளர்ச்சிக்கு இதாகுமா? ஆமாங்க. அது வந்து நல்லா முடி நைஸாக வைக்கும். அப்போது ஏன்னா சென்ட் அடித்தா எப்படி வாசனை வருமோ அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு காய்ச்சனமும் கூட அது நல்லா சைனிங் ரூமில் இருக்கு. இது வந்து ஆதிவாசி ஹெர்பல் ஹேர் ஆயிலுங்க. ஆதிவாசி மக்கள் போடுறது. நம்ம முதல்ல பண்டத்துலேருந்து காய்ச்சிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். மனுஷனுக்கு வந்து நம்ம சிட்டியில் பச்சை தண்ணி குளிக்கிறோம். இந்த பச்சை தண்ணினால வந்து நெத்தியில் ஹீட் ஏறும். அந்த ஹீட் ஏறனால முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். அந்த முடி நிற்கணுமானா கண்டினியூவாக 20 நாள் போட்டிங்கன்னா முடி ஸ்டாப் ஆகும். முடி உதிரதெல்லாம் ஸ்டாப் ஆகும். மாதம் முடி வளர ஆரம்பிக்கும். இது வந்து 101 ஜாதி வேருங்க போட்டிருக்கோம். 108 ஜாதி பேருங்க. முடி வந்து உதிர முடி நிற்கிறதுக்கு, முடி நல்லா வளர்கிறதுக்கு, கண்ணு காய்ச்சல் நல்லா தெரியறதுக்கு. சரிங்களா? இதெல்லாம் போட்டு நாங்கள் காய்ச்சி எடுக்கிறோம். 101 ஜாதி வேருங்க இருக்குங்க. சுத்தமான ஆதிவாசிங்க. சுத்தமான எண்ணெய் எடுக்கிறோம். இதில் வந்து 5 வகையான எண்ணெய் போடுறோம். 5 வகையான எண்ணெய். அப்போ 108 ஜாதி வேருங்க போட்டு காய்ச்சி எடுக்கிறோம். இதுல வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா, முடி கொட்டாது, உத்ராது, நல்லா அடர்த்தியா முடி வளரும். லேடி ஜென்ட்ஸ் எல்லாமே இதே மாதிரி முடி வளரும். நீங்க வந்து 6 மாசம் யூஸ் பண்ணீங்கனாலே போதும், நல்லா அடர்த்தியா முடி வளரும். ஒரு முடி கொட்டாது, உத்ராது, உடம்புல ஹீட் மெயினா ஹீட் கம்மி பண்ணும். சரிக்கா, இந்த ஹேர் ஆயில் வந்து லேடிஸ் யூஸ் பண்ணலாம், ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எல்லாரும் யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இதுல வந்து 0 கெமிக்கல். இதுல வந்து 108. லேடிஸ்னா எத்தனை நாள்ல முடி வளரும்? ஜென்ட்ஸ்னா அதெல்லாம் இருக்கு. லேடிஸ் வந்து 6 மாசம், ஜென்ட்ஸ் வந்து 3 மாசம். இதெல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணா வேண்டாம். ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா போதும். திரும்ப அடிக்கடி வாங்கிட்டே இருக்கணும், வருஷக்கணக்கா தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. இது வந்து நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு எந்த நீங்க ரெகுலரா எந்த ஷாம்பு யூஸ் பண்றீங்க அது போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்ல, இந்த மாதிரி ஒரு மூடி 1.5 மூடி. ஜென்ட்ஸ் வந்து 1 மூடி 1.5 மூடி, லேடிஸ் வந்து 2 மூடி. வாரம் எடுத்து வேருக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும். வேருக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும். சும்மா வந்து முடிக்கு தேய்ச்சினா எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆயிரும். வேருக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு படுத்துக்கோங்க. ஒலிக்கே மண்டை இருந்தா ஜென்ஸ்க்கு வந்து சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை ஒரு பாதியை கட் பண்ணிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயம் போதும். பெரிய வெங்காயம் நல்லா 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணிட்டு படுத்துக்கலாம். காலையில எழுந்திரிச்சு ரெகுலரா எந்த ஷாம்பு போடுறீங்களோ அது போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்துல 3 டைம். இந்த ஆயில் தான் வரும், ஆதிஸ்வர். எங்க ஆயில் பேர் ஆதிஸ்வர். இது வந்து ஆன்லைன் பிளிப்கார்ட், அமேசான், மீஷோல இதுல வந்து கிடைக்காது. நீங்க டைரக்டா எங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, பேனர்ல இருக்கிற நம்பர் பார்த்து கால் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருந்துச்சுன்னா வீடியோ கால் பண்ணி இங்க இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்து நீங்க விசிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இதே மாதிரி பாக்ஸ்ல வந்து நாங்க பேக் பண்ணிட்டு அனுப்புறோம். நீங்க வந்து ஆஃப்லைன் கொரியர் மூலமா தான். ஆன்லைன்ல வந்து எங்களுக்கு வந்து அவைலபிள் இல்ல. இது வந்து 1 வாரத்துக்குள்ள, நீங்க ஆல் இந்தியா எங்க இருந்தாலும் 1 வாரத்துக்குள்ள நாங்க வந்து டெலிவரி கொடுத்துருவோம். இந்த ஆயில் வந்து இந்தியால மட்டும் இல்ல, நாங்க வேர்ல்ட் வைட் எல்லா பக்கமும் நாங்க வந்து சேல் பண்றோம். எல்லாம் எங்க சர்டிபிகேட் இருக்கோ என்ன பாத்துக்கலாம். சார், நாங்க வந்து எண்ணெய் காய்ச்சுறோம். எண்ணெய் காய்ச்சது நம்ம மக்களை, ஏன்னா எல்லாத்துக்குமே நார்மலாக எல்லாத்துக்குமே முடி நைஸாக தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து மக்கள் நம்ப மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் போகிறோம். சவுத் ஆப்பிரிக்கா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, நார்த் ஆப்பிரிக்கா, வெளிநாட்டில் போகிறோம். வெளிநாட்டில் போயிட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எடுக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து முடி சுருண்டாக இருக்குது. அந்த சுருண்ட முடிக்கு போட்டால் நைஸாக நீளமாக நல்லா முடி வளரும். சரிங்களா? அதனால் வந்து இப்படி நாங்கள் வந்து ஆப்பிரிக்கா போய் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் பண்ணிவிட்டு ஆயில் விற்கிறோம். இது பாருங்க, இந்த மாதிரி ஆப்பிரிக்கால போய் நாங்கள் வந்து எக்ஸிபிஷன் போடுறோம். எக்ஸிபிஷன் இந்த மாதிரி தான் இப்படி தான் இருப்பாங்க.
பாருங்க அந்த பக்கம் இருக்கு பாத்துக்கோங்க. பேனர்ல போட்டுருக்கோம். இதெல்லாம் ஆப்பிரிக்கா போட்டோ தான். இப்படிதான் இருப்பாங்க பாக்குறதுக்கு. அவங்க வந்து சுருண்ட முடி. நம்ம ஆயில் போட்டா அவங்களுக்கு வந்து நைஸா முடி வரும். இப்படி எல்லாம் நைஸா முடி வரும். இப்படிதான் இருக்கு முடி வந்து நல்லா. அவங்களுக்கும் நல்ல நம்மளாட்டமே சுருண்ட முடி இருந்தாலும் நல்ல முடி வளரும். நைஸா இருக்கும். அதோ பாருங்க கஸ்டமர் வந்திருக்காரு. கஸ்டமர் கிட்ட வேணா நீங்க விசாரிச்சு பாத்துக்கலாம். ப்ரோ நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்களா ஆயில்? ஆமாங்க ப்ரோ. ஒரு மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தாடிக்கு யூஸ் பண்ணேன். நல்லா தான் முடி வளர்ந்துருக்கு. முடி எனக்கு கொஞ்சம் சொட்டசொட்டையா இருந்துச்சு, கேப் ஜாஸ்தி இருந்துச்சு. இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு கொஞ்சம் முடி நைஸா வந்திருக்குது. முடி ஹேர் ஃபால் கம்மியா இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் திக்னஸ் கம்மியா இருந்துச்சா? ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நல்லா இருக்கு. முடி ஷைனிங்கா இருக்கு. முடி நல்லா வளர்ந்துருக்கு முதல்ல. இப்போ நான் வந்து எங்க மொத்த ஃபேமிலிக்கும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கும் முடியல நிறைய பிரச்சனைலாம் இருக்கு. இவங்கள மாதிரி பெரிய முடி நிறைய வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பொண்ணுங்க மட்டும் இல்ல பசங்க தாடிலாம் பாருங்க எப்படி வளர்ந்து கிடக்கு. நீங்க அந்த மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிரீன்ல ஓடி இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருந்திருக்கும், எல்லாத்துலயும் இருந்திருக்கும். நீங்க உடனே இந்த ஹேர் ஆயில வாங்கி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூவை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.